வரப்போகிற எலெக்ஷனில் தனியாக நின்று தனிச்சின்னத்தில் சிங்கம் மாதிரி சிங்களா ஜெயிப்பேன் அப்படின்னு இபிஎஸ் சொன்னார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதையும் நம்பாதீங்க. ஒரு சிலர் வரப்போகிற எலெக்ஷனில் கூட்டணி அமைச்சு கூட்டணியாக ஜெயிச்சு ராஜா மாதிரி ஜெயிச்சேன் அப்படின்னு இபிஎஸ் சொன்னார்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதையும் நம்பாதீங்க. ஏன்னா இது ரெண்டையுமே அவர் சொல்லியிருக்காரு. முக்கியமாக இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, தனி சின்னன்னு அவர் சொல்லியிருக்கிறாரே தவிர ரெட்டையலை சின்னம் அப்படின்னு அவர் மீன் பண்ணல. ஏடிஎம்கேவுக்கு ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவங்க யாரும் வேண்டாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக இப்படியெல்லாம் நம்பக்கூடாதுன்னு நான் சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா, இபிஎஸ் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, கண்ணு காது மூக்கு வாய் வச்சு எதுவும் பேசாதீங்க அப்படின்னு. ஆனால் என்னதான் இருந்தாலும் அவர் பேசுனதே ஆரம்பத்தில் வந்து தனித்து நின்று ஜெயிப்பேன், லாஸ்ட்டில் வந்து கூட்டணி அமைச்சு ஜெயிப்பேன் அப்படின்னும், நடுவில் யாருமே கட்சிக்கு வேண்டாம் ஆனால் கூட்டணி கதவுகள் திறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறார். இப்படி அவரே கண்ணு காது மூக்கு முதுகு எல்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது, அதில் நம்ம பேசுகிறது கண்ணு காது மூக்கு வாய் வச்சு எல்லாம் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் வச்சு பேசுவோம். இது உங்கள் கடைசி தீக்குச்சி. ஃபஸ்ட்டு அவர் சொன்னதில் மெயின் பாயிண்ட், தனியாக நின்று தனி சின்னத்தில் ஜெயிப்புன்னு சொன்னாங்க. இதில் நீங்கள் 2 நோட் பண்ணணும். ஒன்று தனி சின்னம் தான் சொன்னாரே தவிர ரெட்டையலை சின்னம் அப்படின்னு சொல்லலை. ரெட்டையலை சின்னமே எனக்கு கிடைக்கலினாலும் பரவாயில்ல, நான் ஏடிஎம்கேவை ஜெயிச்சு ஏடிஎம்கே கோட்டை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் தைரியமும் வேணும். அதுக்கு உண்மையாலுமே இபிஎஸ் அவர்களை பாராட்டியே ஆகணும். இப்படி ஒரு வேளை ரெட்டையலை சின்னம் கிடைக்கல அப்படின்னா ஏடிஎம்கே தோத்துருன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது, எனக்கு அந்த ரெட்டையலை சின்னம் கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கலினாலும் பரவாயில்ல, ஏடிஎம்கேவை ஒரு மிகப்பெரிய கோட்டையாக உருவாக்குவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட தைரியம் வேணும். தனிப்பட்ட தைரியம் அவருக்கு இருக்குது. அதுக்கு இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இதோட முறிவடைகிறதா. அவங்க எப்போவுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்குவாங்க, எலெக்ஷன் டைமில் சேர்ந்துக்குவாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் திரும்ப பிரிஞ்சிருவாங்க. இப்படி தான் இருந்திருக்குது. கூட்டணி முறிச்சுக்கிட்டதுக்கப்புறம் மாற்றி மாற்றி அறிக்கைகள் பேசி கொஞ்சம் சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ திரும்பவும் எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடி எங்களுக்கு பிஜேபி கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஏபிஎஸ் அவர்கள் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு எப்பவும் கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏடிஎம்கே தரப்பில் இப்போவும் என்னங்கிறாங்கன்னா, அந்த கூட்டணி கதவுகள் திறக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே மூடியே வச்சுக்கோங்க, நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. என்னதான் கதவை திறந்து வச்சுட்டு வான்னு கூப்பிட்டாலும் தானாக போய் எந்த ஆடும் வந்து தலையை கொடுக்காது அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி தான் ஏடிஎம்கே தானாக போய் தலையை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. இது சொல்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, பிஜேபிக்கு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் இருக்குது. ஆனால் அந்த இம்பேக்ட் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் வருத்தப்படக்கூடிய விஷயம். இதில் எது கண்ணு காது மூக்கு வாய் வச்சு பேசுகிறதா இருந்தாலும் ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லலாம். பிஜேபி எந்த கூட்டணியில் இருக்குதோ அந்த கூட்டணி வரப்போகிற எலெக்ஷனில் எதிர்க்கட்சியாக உட்காருமா அப்படிங்கிறது கூட யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் ஒன்றே ஒன்று முக்கியமாக ஏடிஎம்கேவுக்கு சொல்லணும் அப்படின்னா, பிஜேபி சைடு வந்து அமமுக சைடு எங்கிருந்தோ ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னா, அங்கே என்ன சத்தம் அப்படின்னு போய் தலையை நீட்டாமல் மட்டும் இருந்தால் போதும். ஒருவேளை தலையை நீட்டினா வரப்போகிற 2026 எலெக்ஷனில் தலைமை பதவி அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்காது. இது 100% உறுதி. அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் உண்மையாக வருத்தப்பட வேண்டியது இன்னொரு ஆளு யாருன்னா டிஎம்கே. டிஎம்கே வருத்தப்படுறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏடிஎம்கே தனித்து நின்னா கூட ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தே அவங்க வந்து தோக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ ஒரு வேளை தனித்து நின்னாங்க அப்படின்னா டிஎம்கேவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனண்ட்டாக ஏடிஎம்கேவும் நிற்கும், டிவிகேவும் நிற்கும். அடுத்து இன்னொரு பாயிண்ட் இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா, ஏடிஎம்கேவுக்கு ஓபிஎஸும் வேண்டாம், சசிகலா அவர்களும் வேண்டாம், தினகரன் அவர்களும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, தினகரன் அவர்களை பற்றி பேசல, ஓபிஎஸ் அவர்களும் வேண்டாம், சசிகலா அவர்களும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் வந்து அவங்க 2 பேரும் வேண்டாம் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஓகே, அவங்க ஓப்பனாக ஏடிஎம்கேவுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட முடிவாயிருச்சு. அப்படி பார்க்கும்போது தினகரன் மட்டும் ஏன் சொல்லலை அப்படின்னா, அது ஏன் அவர் மறந்துட்டாரா அப்படின்னு அவரைத்தான் கேட்கணும். ஒருவேளை அவர் தினகரன் அப்படியே வரேன்னு சொன்னாலும், ஒருவேளை தினகரனோட முடிவு எங்கே இருக்குது அப்படின்னா, பிஜேபி அந்த ஆர்எஸ்எஸ் தான் வந்து இந்தியா ஃபுல்லாகவே ஆட்சி செய்யணும் அப்படின்னு அவர் வந்து பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் அவர் இருக்கிறாரு. ஒருவேளை அவர் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, அவரை வந்து ஏடிஎம்கேவுக்கு கூப்பிட்டு ஒருவேளை ஏடிஎம்கேவுக்கும் வந்தால், அமமுக ஏடிஎம்கே ஒருவேளை சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே தானாக போய் எப்படி தலையை விடமாட்டான் அப்படின்னு சொல்லி தப்பிச்சு வந்தாங்களோ, ஒருவேளை அமமுக கட்சியை கூட்டணி சேர்த்திக்கிட்டாங்க அப்படின்னா, அது தனக்குத்தானே சூனியம் வச்சுட்ட மாதிரி ஆயிரும். யாருமே வந்து தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அதனால தினகரன் அவர்களும் ஏடிஎம்கேவுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறது 100% நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது முக்கியமாக இந்த இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தனித்து போட்டியிடுறேன் அப்படின்னு எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி கூட்டணியில் இப்போ போட்டியிடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை இப்போ கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா பிஜேபி சைடே போகமாட்டேன்னு சொல்லிக்கிறாங்க. ஒருவேளை பழையபடி தேர்தல் நெருங்க 6 மாதத்துக்கு முன்னாடி கூட்டணி அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க பேசி சமாதானமாகி இடஒதுக்கீடெல்லாம் பண்ணி கூட்டணி சேர்ந்துட்டா எப்படியோ டிஎம்கே ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் அதே சமயம் ஏடிஎம்கே மேலுக்கு வந்து தன்னோட தலையில் தானே மண்ணு மாதிரி போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிரும்.
இது வந்து இப்போ கேட்கறதுக்கு உங்களுக்கு சங்கடமா இருந்தாலும், ஒருவேளை பிஜேபி கூட்டணிக்கு வந்தா அது மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படிங்கிறது 100% உண்மை. இத சொல்றதுக்கு நான் தான் வீடியோ போடணும்னு அவசியம் இல்ல. இது உண்மை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, மறக்காம கமெண்ட்ஸ்ல நீங்களே சொல்லுங்க. அடுத்து செங்கோட்டையன் அவர்கள் என்ன ஆனார் அப்படின்னீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள பத்தி இபிஎஸ் அவர்கள் ஒண்ணும் வாய் திறக்கல. இப்ப இபிஎஸ் அவர்களுக்கும், செங்கோட்டையன் அவர்களுக்கும் அங்கங்க சின்ன சின்ன டச் இருக்கு. அந்த மோதல்கள் போய் ஒரு சில டச்சஸ் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்களும் கூட்டணி சேருவாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ, கூட்டணி சேர்றாங்களோ இல்லையோ, செங்கோட்டையன் அவர்கள் ஏடிஎம்கேவுக்கு ஆப்போசிட்டா போகாத பட்சத்தில, அவர் தனியாவாச்சும் போய் இருந்துக்குவாரே தவிர, ஆப்போசிட் சைடும் போமாட்டாரு, இவங்க சைடுக்கும் போமாட்டாரா இருக்கும். ஆனா, அவரு தர்மத்த காக்கிறதுக்காக ஒரு வேள எப்படி கட்டப்பா அவரே ஒரு சத்தியம் பண்ணிட்டு, அவரு ஒரு அரசுக்கு கீழ வந்து கட்டுப்பட்டு நின்னாரோ, அது மாரி செங்கோட்டையன் அவர்கள் கட்டுப்பட்டு நிப்பாரு அப்படின்னா, ஏடிஎம்கே கட்சியில தான் நிப்பாரு. அந்த ஏடிஎம்கேவுல இபிஎஸ் இருந்தாவோ, இல்ல ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாவோ, இல்ல சசிகலா அவர்கள் இருந்தாவோ, யார் இருந்தாவோ, ஏடிஎம்கேவுக்கு தான் எனக்கு என்னோட விசுவாசம் அப்படின்னு சொல்லி அங்க வந்து நிப்பாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆல்ரெடி இப்படி சொன்ன மாரி, இபிஎஸ் அவர்களுக்கே வந்து ஒரு கிளாரிட்டி இல்ல. அவரோட வியூகம் இன்னும் சரியா இல்ல. அவர் வியூகமே வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் எலெக்ஷன் வர்றப்போ நான் கூட்டணி அறிவிச்சாக்கிறேன்னு சொல்றப்போ, அவரு சொல்ற மாரி தனி சின்னத்துல நின்னு ஜெயிச்சு ஆட்சிய பிடிக்கிற ஐடியாவே அவருக்கு கிடையாது. அவருக்கு வந்து இருக்கிற ஐடியா கண்டிப்பா ஒரு கூட்டணி ஐடியா தான். அந்த கூட்டணி ஐடியா அப்படிங்கிறது, அப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப டிவிகேல இருக்கிற பிரசாந்த் கிஷோர் அவர்கள், டிவிகே ஆரம்பிச்ச புதுசுல விஜய் அவர்கள் மேல மரியாதை இருக்கு. அவங்களோட கட்சிகளுக்கு ஒரு சில அரசியல் ஆலோசனைகள் வேணா குடுப்பனே தவிர, அவங்க எலெக்ஷனுக்காக நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஓப்பனா சொன்னாரு. ஆனா, இப்ப கடைசியில என்ன நடந்துட்டு இருக்குது? அவரு தான் ஃபுல்லா நின்னு இப்ப தேர்தலுக்கு வேலை பார்க்க போறாரு. அதுதான். அரசியல்ல வந்து யாரு எப்ப என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அது அரசியல் சிச்சுவேஷன பொறுத்து தொடர்ந்து மாறிட்டே இருக்கும். நம்ம அந்த அரசியல் சிச்சுவேஷன புரிஞ்சுட்டு, அது போற திசையிலேயே நம்ம போயிட்டுருக்கணும். இப்ப அரசியல் சிச்சுவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் எனக்கு ரெட்டை இலை சின்னம் கிடைச்சா தான் ஜெயிப்பேன் அப்படின்னு கொஞ்சம் தாழ்வா நினைக்காம, எந்த சின்னம் கிடைச்சாலும் பரவால்ல அப்படின்னு போல்டா நிக்கிறதே பரவால்ல. அது ஒரு ப்ளஸ். 2வது தனித்து வேணாலும் நான் நிற்பேன், கூட்டணி வேணாலும் நிற்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ். அதே சமயத்தில எனக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்தா தான் ஜெயிப்பேன். சசிகலா அவர்கள் வந்தா தான் ஜெயிப்பேன். எனக்கு நான் ஜெயிக்கிறதுக்கு தினகரன் அவர்கள் தான் வேணும். அப்படின்னு அவர் பர்ட்டிகுலரா யாரையுமே மென்ஷன் பண்ணாம, ஏன் செங்கோட்டையன் அவர்களையும் மென்ஷன் பண்ணாம நிக்கிறதும் அதுவும் ஒரு சைடு ஒரு ப்ளஸ்ஸா பார்க்கலாம். இப்படி என்னதான் ப்ளஸ், ப்ளஸ், ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போதும், ஒரு வியூகம் சரியா இல்ல அப்படிங்கிறத நம்ம தெளிவா இதில தெரியுது. அப்படி பார்க்கும்போது அது ஒரு சின்ன மைனஸ். அதே சமயத்தில இவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு ஆழம் தெரியாம கால வைக்கிற மாரி இருக்கு. ஒருவேள அது ஆழம் தெரிஞ்சு அவர் கால வைக்கிறதா இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா இது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஒருவேள ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியாவோ, இல்ல ஜெயிக்கவோ வாய்ப்பு இருக்கு. ஆனா பிஜேபி என்ன பண்ண போகுது? பிஜேபி வந்து கடைசியில வந்து தலையில கை வச்சுட்டு, "நீ ஜெயிக்காத" அப்படின்னு அமுத்தி புடிச்சுக்குமா? இல்ல ஏடிஎம்கேவே போயி தான் தலையில மண்ண தூக்கி அள்ளி வீசிக்கிற மாரி பிஜேபி கூட சேர்ந்துக்குமா? இல்ல அமமுகவ கூப்ட்டு சிங்கம் வாயில தலையிடுற மாதிரி இவரு பூனை வாயில தலையிட்டுக்குவாரா? இப்படி காமெடியா பல விஷயங்கள கேட்டாலும், இதில இருக்கிற கருத்துக்கள மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. இன்னும் தொடர்ந்து அரசியல் பேச, கேட்க, விவாதிக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் கடைசி தீக்குச்சி.